வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். இது எனக்கு சாத்தியம் இல்லை, அதாவது இது எனக்கு நடக்காது, இது எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ, இது எனக்கு நடக்காது, இது எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ. இம்பாசிபிள் அப்படின்னா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. நான் உன்னை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், என்னை மறந்துட மாட்டேன்ல அப்படின்னு. நான் எப்படி மறப்பேன் அப்படிலாம் சொல்றத ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ அப்படின்னா நான் எப்பவுமே உன்னை நினைச்சிட்டு இருப்பேன், மறக்க மாட்டேன், எப்பொழுதும் நினைவில் இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு நல்ல மனசு இருக்கு. இந்த காலத்துல நல்ல பர்சன்ஸை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவனுக்கு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு சொல்றத ஒருத்தருக்கு நம்ம அங்கீகாரம் கொடுப்போம் இல்லையா, அவன் நல்லவன் அந்த மாதிரி சொல்லும் போது ஹி ஹாஸ் எ குட் ஹார்ட். ஹி ஹாஸ் எ குட் ஹார்ட் அப்படின்னா அவனுக்கு நல்ல மனசு இருக்கு, அவன் நல்ல மனசுக்காரன் அப்படின்னு சொல்லும்போது ஹி ஹாஸ் எ குட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன் பேச்சு நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம பேசும்போதெல்லாம் வாய்ஸ் நல்லா இருக்கு, உன்னோட வே ஆஃப் டாக்கிங் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா பேசுற, இப்படிலாம் சொல்லுவாங்க. உன் பேச்சு நல்லா இருக்கு அப்படிங்கறத யுவர் ஸ்பீச் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பட்டிமன்றம், இந்த பேச்சு போட்டியிலலாம் நீ பேசுனது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யுவர் ஸ்பீச் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இது நம்ம எந்த வேலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் மீனிங் மாறும். போய் தனுவை எழுப்பு. இந்த இடத்துல தனுவுக்கு பதிலாக நம்ம எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். போய் வேற யார் பேர் வேணாலும் வச்சு சொல்லுவோம். போய் தனுவை எழுப்பு அப்படிங்கிறத கோ அண்ட் வேக்கப் தனு. கோ அண்ட் வேக்கப் தனு அப்படின்னா போய் தனுவை எழுப்பு அப்படின்னு சொல்றதுதான் கோ அண்ட் வேக்கப் தனு அப்படின்னு சொல்லுவோம். அவள் ஆட ஆரம்பித்தாள். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அவள் ஆட ஆரம்பித்தாள். ஸோ ஷீ begins to dance அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாஸ்ட்ல பிலாங்னா பீயிங், அந்த மாதிரி நம்ம இப்போ டான்ஸ்னா டான்சிங், டான்ஸ் அந்த மாதிரி சொல்றதுதான். ஷீ began to dance அப்படின்னா அவள் பாட ஆரம்பித்தாள். உன்னிடம் ஏதாவது பசை உள்ளதா, அதாவது கம் இருக்கான்னு கேட்போம் இல்லைங்களாங்க, அததாங்க இந்த சென்டென்ஸ். டு யூ ஹாவ் எனி கம், டு யூ ஹாவ் எனி க்ளூ அப்படின்னு கேட்கலாம். கம்முக்கு தான் இன்னொரு பேர் க்ளூன்னு சொல்லுவோம். டு யூ ஹாவ் எனி க்ளூ அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் கம் இருக்கா, க்ளூ இருக்கா அப்படின்னு கேட்கறது. புரிஞ்சுதுங்களா? நம்ம இது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா அவங்கலாம் ரொம்ப அங்க யூஸ் பண்ற சென்டென்ஸ் இல்லையா. கேட்ட பிறகு சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ஆஸ்கிங். நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஐ வில். ஏன்னா சொல்கிறேன், இது ஃபியூச்சர் இல்லையா, அவங்க கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. கேட்ட பிறகு சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்றது. நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ரொம்ப நிறையவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சேனலுக்கான சப்போர்ட் கொடுங்க. அது எனக்கு இன்னும் மேலும் மோட்டிவேஷனலா இருக்கும் நான் அடிஷ்னல் வீடியோஸ் போடுறதுக்கு. நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்றீங்க. கண்டிப்பா நான் அப்கமிங் வீடியோஸ்ல டிஃப்ரெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.